எங்க அப்பா நான் என் பொண்ணு இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஐயோ என் வாழ்க்கை இப்படி வீணாகிட்டேன். நீ இப்படி போறியோ என்ன நடுத்தரல விட்டுருக்கா. என் பொண்ணியோட 2 நடுத்தரல விட்டுருங்க. நான் இனிமேல எப்படி பாத்துனேன் என்ன என் சாமியோ என் அப்பா என் அம்மா என்ன சுத்தி வந்தாமா. என் வாழ்க்கை கெடுக்கணும்னு என்ன சுத்தி நான் வேளான்னு சொன்னம்மா. அன்னைக்கு நான் எங்க அப்பாவை பேசி கேட்டுருந்தா என் வாழ்க்கை கெடுத்துட்டா. ஐயோ என் சாமியோ இதுக்கான இதை கண்டுக்கிட்டு போல மாத்திர முத்துறது. இதையெல்லாம் நீங்க சொல்லலாமா? இல்ல நீங்க சொல்லலாமா? இத அது மானம் உள்ளவன் பேசணும். மானம் உள்ளவன் மான நஷ்ட வழக்கு போய் போட்டா ஏற்புடையதுதான். உங்களுக்கு தான் மானவம் கிடையாது, ஈனமும் கிடையாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது, எல்லாத்தையுமே விட்டவனுங்கடா நீங்க. நீங்க போயிட்டு மருத்துவர் ஐயா இது மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன புடுங்க போறீங்களா? நீங்க என்ன புடுங்கிடுவீங்க நீங்க மான நஷ்ட வழக்கு போட்டு? நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை உங்களுடைய முகத்திலேயே மக்கள் முன்னாடி மீடியாவில் கிழிச்சு தொங்க விட்டாரு டாக்டர் அன்புமணி. உங்களுடைய அயோக்கியத்தனத்தை உங்களுடைய முகத்திலேயே கிழிச்சாரு. வேற யாரு செய்வான்? ஊமை சனங்களின் உரிமை குரலை நெருக்கின்ற உங்களை மாறி பட பேய்களை வேற யாரு கேள்வி கேட்பான்? அன்புமணியை தவிர்த்தால், டாக்டர் ஐயாவை தவிர்த்தால் தமிழ்நாட்டில் வேற எவன் இருக்காண்டா உங்களை கேள்வி கேட்க? அதிமுக உன் பங்காளி, அவன் கேட்க மாட்டான், அவன் நடிப்பான், நாடகவாதி. அவன் அதுலதான் பத்தி எரிஞ்சு போச்சு வசந்தம் கார்த்திகேயனுக்கும் உதயசூரியன் எம்எல்ஏவுக்கும். மான நஷ்ட வழக்கு வந்துட்டு டாக்டர் ஐயா மேலேயும் டாக்டர் அன்புமணி மேலேயும் மான நஷ்ட வழக்கு போட போறாங்களா உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும். இதையெல்லாம் நீங்க சொல்லலாமா? இல்ல நீங்க சொல்லலாமா? இத அது மானம் உள்ளவன் பேசணும். மானம் உள்ளவன் மான நஷ்ட வழக்கு போய் போட்டா ஏற்புடையதுதான். உங்களுக்கு தான் மானவம் கிடையாது, ஈனமும் கிடையாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது, எல்லாத்தையுமே விட்டவனுங்கடா நீங்க. என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்தியாவையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கள்ளச்சாராய கொலைகள், மரணம்னு சொல்ல முடியாது, கள்ளச்சாராய கொலைகள். இந்த கள்ளச்சாராய கொலைகள் 50 கடந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக இவ்வளவு பெரிய குற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை துளிகூட வருத்தம் கொள்ளாமல் அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது கண்டன கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறேன் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். எதுக்குயா போராட்டம் நடத்த போற? உங்க தலைவர், உங்க அண்ணன், உங்க தளபதி, அவர்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி இது எப்படி நடந்தது, இந்த சம்பவம் நடந்ததற்கான பின்புலங்கள் என்ன, இது யாரெல்லாம் குற்றவாளிகள் என்பதை சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவிட்டு இதை வந்துட்டு நேர்மையான முறையில இந்த வழக்கு விசாரணையை நடத்தணும்னு உங்க அண்ணன், உங்க தளபதி, உங்க எதிர்கால இளவல் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் இல்ல திருமாவளவன் அவர்களே? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல நடந்திருக்கின்ற இந்த நெஞ்சி பதைபதைக்க வைக்கின்ற இந்த சம்பவங்கள் அத்தனையுமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு பேர் அதில் இருந்திருக்காங்க. ஏனென்றால் முதலில் இந்த விஷச்சாராயத்தை அருந்தி உயிர் துறந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய இறப்புக்கு சென்றவர்கள் தான் மீண்டும் குடித்து மீண்டும் இறக்கிறார்கள். அந்த இறப்புக்கு வந்தவர்கள் எல்லாம் மீண்டும் குடித்து மீண்டும் இறக்கிறார்கள். எல்லாமே ஒரே குடும்பங்கள், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அப்படின்னு சொந்த பந்தம் எல்லாமே இறந்து போச்சு. 50 பேருக்கு மேல. ஒரு அம்மா கத்துது பாருங்க, கதறுது பாருங்க, காதுல கேட்க முடியல. இந்த காணொலியை ஒரு நிமிஷம் பாருங்களேன். நீங்களே ஈரக்கொலை அருந்து விழுந்துருங்க. இதெல்லாம் நேர்ல பார்த்தா உயிர் போச்சுன்னா அடுத்த 4 மணி நேரத்துல உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் எரிக்கிறதோ புதைக்கிறதோ எதையோ ஒண்ணு டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடும். இது மனித சமூகம். அந்த உயிரை சுமந்திருந்த உடலை நம்பி வாழ்ந்த குடும்பத்தின் நிலை அடுத்து என்னவாகும்? ஆட்சியாளர்கள் யோசிப்பார்களா?
இதுவெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் 35 ஆண்டு காலமாக கத்துறார். ஆனா அவரே சாதி வரி என்ன பேசிட்டு இருக்கானுங்க இந்த புறம்போக்கு பயிலுங்க. அவரடா சாதி வரியன், அவரா சாதி வரியன்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு மனிதனை சாதி வரியன்னு சொல்லி அந்த இயக்கத்தின் மீது சாதி இயக்கம்ன்ற சாயத்தை பூசிட்டு நீங்க தொகுதி முழுவதும் அங்கங்க கொள்ளைக்காரர்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கொள்ளைக்காரர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாபியாவை அவங்க கட்டமைச்சுக்கிட்டு, இதுவெல்லாம் மாபியா கும்பல் இல்லாம என்ன கும்பல் இது? ஒருவன் கள்ளச்சாராயம் காசுறான்னா அவன் கள்ளச்சாராயம் காசுறவன் திருடன். திருடன் தலை நிமிர்ந்து ஊருக்குள்ள நடக்கிறான்னா அதுக்கு அரசியல்வாதிகளுடைய பின்புலம் இருக்கணும். இல்லைன்னா அவன்லாம் வெளியே வர முடியாது. ஏன்னா காவல்துறைவனை முட்டிக்கு முட்டி தட்டி கொண்டு போய் உள்ள போட்டுரும். ஆனா அவன் என்ன பண்றான்? கள்ளச்சாராயத்தின் மூலமாக அவன் சம்பாதிக்கிறதுல 50 ரூபாய் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு 50 ரூபாய இவங்களுக்கு போட்டுறான். இதுல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? தமிழக முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறவர்கள் தான் இயக்குகிறார்கள். முதலமைச்சர் ஒன்றும் கோலை எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இல்லை. அவங்கள முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற காவல்துறையவே இயக்குகின்றவர் ஏவா வேலு அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு பக்கம் பதறாரு. நாங்க மெத்தனால் கொண்டு வந்தவங்களை கண்டுபிடிச்சிட்டன்றாரு. ஏற்கனவே 6 குற்றவாளிகளை கைது செஞ்சிட்டன்றாரு. 6 குற்றவாளிகள் என்பவர்கள் யாரு? நீங்க கைது செஞ்சுக்கிற 6 குற்றவாளிகள் சாராயத்தை காய்ச்சினவனா, மெத்தனாலு கொண்டு வந்து கொடுத்தவனா, இல்ல சாராயம் காசுவதற்கு காலம் காலமாக பைனான்ஸ் பண்றான அந்த பெரிய தளபதியா? யாருமே இல்லை. நான் மேற்கோள் காட்டிய இவர்கள் கிட்ட எல்லாம் இருந்து ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்து ரீட்டைல் பண்றவன். அப்ப அந்த ஹோல்சேல் முதலாளி யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனமாக இதை நடத்துறாரு. அதைத்தான் டாக்டர் அன்புமணி சொன்னாரு. இவர்கள்லாம் அமைச்சர்கள் இல்ல, இவங்கெல்லாம் ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்க, இவங்கெல்லாம் வியாபாரிங்க, இவங்கெல்லாம் பிசினஸ் மேனுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுலதான் பத்தி எரிஞ்சு போச்சு வசந்தம் கார்த்திகேயனுக்கும் உதயசூரியன் எம்எல்ஏவுக்கும். மான நஷ்ட வழக்கு வந்துட்டு டாக்டர் ஐயா மேலேயும் டாக்டர் அன்புமணி மேலேயும் மான நஷ்ட வழக்கு போட போறாங்களா உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும். இதையெல்லாம் நீங்க சொல்லலாமா? இல்ல நீங்க சொல்லலாமா? இத அது மானம் உள்ளவன் பேசணும். மானம் உள்ளவன் மான நஷ்ட வழக்கு போய் போட்டா ஏற்புடையதுதான். உங்களுக்கு தான் மானவம் கிடையாது, ஈனமும் கிடையாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது, எல்லாத்தையுமே விட்டவனடா நீங்க. நீங்க போயிட்டு மருத்துவர் ஐயா இது மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன புடுங்க போறீங்களா? நீங்க என்ன புடுங்கிடுவீங்க நீங்க மான நஷ்ட வழக்கு போட்டு? நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை உங்களுடைய முகத்திரைய மக்கள் முன்னாடி மீடியாவில் கிழிச்சு தொங்க விட்டாரு டாக்டர் அன்புமணி. இன்னைக்கு நேற்றாவா செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த அயோக்கியத்தனத்தை? உதயசூரியன் 20 வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. எங்க அப்பா பெரிய கோட்டீஸ்வரன், எங்க பாட்ட பெரிய கோட்டீஸ்வரன். நாங்க இன்னைக்கு நேத்து பொது வாழ்க்கைக்கு வரல. நாங்க 50 ஆண்டுகளாக பெரிய ஜமீன் பரம்பரை. நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பேலஸ்ல தான். இருந்துட்டு போய அதையா கேட்டீங்க? நீங்க சாராயங்க ஆசிரியர்களுக்கு உடந்தையா இருக்கிறீங்க. சாராயங்க ஆசிரியவனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்து உள்ள போட்டா அடுத்த கணவனை வெளியே விடுறதுக்கான வேலையை நீங்க செய்யறீங்க. இவன் கள்ளச்சாராயம் காசி விற்கிற குற்றவாளின்னு சொல்லி காவல்துறை அவனை கைதுன்ற நடவடிக்கை எடுத்தா உடனடியாக காவல்துறைக்கு போன போட்டு அவனை வெளியே விடியான்னு சொல்ற. குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு பின்புலத்தில் இயங்குவதே இவங்க தான். இதற்கு கோடியாக கள்ளச்சாராய மாபியா கும்பல் கிட்ட இவங்க கைவிட்டு பெறாங்க அப்படின்றதான் டாக்டர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர் மத்தியில் உடைச்சாரு. வேற ஒண்ணுமே பேசல. அவரு உங்களுடைய அயோக்கியத்தனத்தை, உங்களுடைய முகத்திரையை கிழிச்சாரு. வேற யாரு செய்வான்? ஊமை சனங்களின் உரிமை குரலை நெருக்கின்ற உங்களை மாறி பட பேய்களை வேற யாரு கேள்வி கேட்பான்? அன்புமணியை தவிர்த்தால், டாக்டர் ஐயாவை தவிர்த்தால் தமிழ்நாட்டில் வேற எவன் இருக்காண்டா உங்களை கேள்வி கேட்க? அதிமுக காரன் உன் பங்காளி, அவன் கேட்க மாட்டான், அவன் நடிப்பான், நாடகவாதி. அவன் அதிமுக காரன் உன் பங்காளி, அவன் நடிப்பான், அவன் பண்றது எல்லாமே நாடகம். இன்னைக்கு நீ ஆட்சியில் இருப்ப, நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்துருவோம். நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அவனை இதே மாதிரி நம்ம பண்ண வேண்டி இருக்கும். என்னத்துக்கு வீண் வம்பு? அதனால முடிஞ்ச வரைக்கும் சும்மா அப்படி நாடகம் நடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போய் ஒரு நாடகம் பண்ணிட்டு வந்தார். அவ்வளவுதான்.
எடப்பாடி என்ன உண்மையாவே மக்களுக்காக போராட்டம் நடத்தினாரா? எடப்பாடி உண்மையிலேயே மக்களுக்காக செயல்படுறதா இருந்தா அவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல போன மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை என்றால் கூட இருந்த மதுக்கடைகளை பாதியா குறைச்சிருக்கலாம். 4000 மதுக்கடை இருக்குதுன்னா 2000 மதுக்கடையை இழுத்து மூடிட்டு வெளியே வந்திருந்தா எடப்பாடி உண்மையிலேயே நேர்மையுள்ள, தன்மானம் உள்ள, சுயமரியாதை உள்ள முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு இருக்கலாம். செஞ்சாரா எடப்பாடி? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய ஓட்டுல ஓட்ட விழுந்து போச்சு. அந்த விழுந்த ஓட்டையில ஓட்டுகள் மொத்தம் காணாம போச்சு. என்னடா இது, பாராளுமன்றத்தில் 20 விழுக்காடு ஓட்டு அதிமுகவுக்கா? அப்ப இருந்தவெல்லாம் எங்கடா போனா 2 கோடி தொண்டா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாம இனி நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்தா முடியாது, கடுமையான உழைப்பை நம்ம செலுத்தி ஆகணும் களத்துல அப்படின்னு 2026 தேர்தலுக்கு இப்பொழுதே அவர் களமிறங்கிட்டாரு. அதுக்காக சிங்கம் களை இறங்கிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இது ஆம்பளை சிங்கம் இல்ல, இது பொம்பளை சிங்கம். இந்த சிங்கம் களை இறங்கினா கூட 4 பக்கம் 4 பேர் சேர்ந்து ஒரு குத்து குத்தினால இந்த சிங்கம் உள்ளக்கிறதெல்லாம் பின்னாடி பக்கமா கக்கிட்டு முன்னாடி போய் விழுந்துரும். ஏற்கனவே அந்த மாதிரி விழுந்துதான் இப்ப காணாம போச்சு. அந்த குத்தனவர் டாக்டர் ஐயா நினைத்திருந்தால் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து 2024 தேர்தலை சந்தித்திருக்க முடியும். மருத்துவர் ஐயா எடுத்திருக்கின்ற முடிவுகளில் மிகச் சிறந்த முடிவு அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைத்தது. இனிதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்குடி கச்சேரி. வித்தையா காட்டுறீங்க வித்த. மருத்துவர் ஐயாவின் மீது மான நஷ்ட வழக்கு, டாக்டர் அன்புமணியின் மீது மான நஷ்ட வழக்கு. மானமே இல்லாத நீங்க எங்க போய் மான நஷ்ட வழக்கு போடுவீங்க? அது மானம் உள்ளவன் பேசணும், ரோசம் உள்ளவன் பேசணும், சூடு சொரணம் உள்ளவன் தன்மானத்தோட வாழறவன் பண்ற வேலை அது. உங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. இல்ல போய் போடுங்க. கள்ளச்சாராயத்தை ஊத்தி ஒரு ஊரையே சுடுகாடா மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரோசம் வந்துடுச்சா மருத்துவர் அன்புமணி பேசுனது? மருத்துவர் அன்புமணி பேச ஆரம்பிச்சதுக்கே இவ்வளவு ரோசம் வருது. மருத்துவர் அன்புமணி களத்துல இறங்கினா என்ன ஆகும் தெரியுமில்ல? இன்றைய சூழ்நிலையில மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஒன்று திரட்டி மருத்துவர் அன்புமணி களமிறங்கினால் திமுகவினுடைய ஆட்சி தத்தளித்து போகும் தமிழ்நாட்டில். திமுக காரணம் அதிமுக காரணம் இந்த கள்ளச்சாராய சம்பவங்களை பத்தி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு அவன் வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா அத்தனை அயோக்கியத்தனத்துக்கு நீங்க தான் காரணமே. நீங்க தான் காரணம். 50 உயிர்கள் போனது, குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நடுவீதிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த திமுகவும் அதிமுகவும் தான். இந்த 50 குடும்பங்கள் மட்டும்தான் இது ஒரே நாள்ல 50 தாலிகள் அறுக்கப்பட்டதால இவ்வளவு ஆவேசமாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு மெத்தனால் அதிகமாக கலக்கப்பட்டதால ஒரே நாள்ல இவ்வளவு பேர் இறந்து போயிட்டான். டாஸ்மார்க்க குடிக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து கடைசியில 20 வயசுல தொடங்கி 30 வயசுல நம்முடைய சமகால நண்பர்கள் தோழர்கள் எல்லோருமே இப்படி இறந்து போனார்கள் பாருங்க. இவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் பல லட்சங்கள். தமிழ்நாட்டில் உள்ள இளம் விதவைகள் 1 அல்ல 2 அல்ல, லட்சக்கணக்கான இளம் விதவைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள் தமிழ்நாட்டில் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை இல்லாமல் வளருகின்ற பிள்ளைகள் எவ்வளவு தெரியுமா? நாட்டில் கிராமத்துல போய் பாருங்கடா, உங்களுக்கு தெரியும். சிட்டியில உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல கால் மேல காலு போட்டுக்கிட்டு அரசியல் நடத்துறது இல்லை. இது கிராமங்கள்ல போய் பாருங்க, எத்தனை குழந்தைகள் தந்தை இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளாக இருக்கின்ற இளம் விதவைகள் எவ்வளவு பேர்னு ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் கணக்கெடுத்து பாருங்கடா, உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தாண்டா உங்களுக்கு எல்லாம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நிலை புரியும். மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் போன மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு மருத்துவர் ஐயா வாழ்வதற்கு கிடையாது, டாக்டர் அன்புமணி வாழ்வதற்கு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் மட்டும் வாழ்வதற்கு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வியல் நிலை உயரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் போன மதுவிலக்கு வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் வாழ முடியும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுகிறார். இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களிடம் ஒவ்வொரு முறையும் மன்றாடுகிறார். ஆனா அவருக்கு பேரு சாதி தலைவர். அவருக்கு பேர் என்ன? சாதி தலைவர். வெக்கம் இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? யாரு சாதி தலைவர்? யாரா சமூக நீதி தலைவருங்க? யாரு சமூக நீதி தலைவர்? யாரு சாதி தலைவர்? உண்மையான சாதி வெறி பிடித்த நாய்கள் நீங்க தான்டா. உண்மையான சாதி வெறி பிடித்த நாய்கள் நீங்க தான். மருத்துவர் ஐயாவை குறை கூறுவதற்கும் டாக்டர் அன்புமணி அவர்களை குறை கூறுகின்ற தகுதி உள்ளவனும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியுமே கிடையாது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன உண்மைகள் தான் இன்றைக்கு
வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் அப்படியே கை கால் உடல் எல்லாம் நடுங்கி போய் செய்தியாளர் முன்னாடி ஓடி வந்து நிக்கிறீங்க. ஐயா, நாங்க செய்யல இந்த தப்பு, எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாரு டாக்டர் ஐயா, எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு செய்தியாளர் மத்தியில ஓடி வந்து உண்மையை மாறி மாறி பேசுறீங்க. விட்டுருவாங்களா? உண்மையை மாறி மாறி பேசினா விட்டுருவாங்களா? 50 பேருடைய உயிர் போயிருக்குது. தமிழ்நாட்டுல இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை பண்ணுமா? சிபிசிஐடி கிட்ட விசாரணை பண்ணிட்டாக்கா எப்படியே மூடி மறைச்சிடலாம் தமிழ்நாட்டோட. மருத்துவர் ஐயா சிபிசிஐடி வழக்கு கூடாது என்று சொல்லுகிறார், இல்லை என்றால் நீதிமன்றம் செல்லுவோம் என்று சொல்லுகிறார். சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கோரியிருக்கிறார். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று தமிழக அமைச்சரவையில் உள்ள மிக முக்கியமான அமைச்சராக பார்க்கப்படுகின்ற ஏவா வேலுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக கூறப்படுகிறது. எல்லாரும் சிக்கனீங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி என்ன கம்பியவே திரும்ப எண்ணி எண்ணி கம்பிகள் தேஞ்சு போயிருக்கான் ஜெயில. எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது திமுக காரர்கள் தான். ஏன்னா நீங்க சீண்டி இருப்பது மருத்துவர் ஐயாவை.